ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்சின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையிலே மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் நம்மோடு இடைபட விரும்புகிறார். நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே முடிந்தவர்கள் எழுந்து நின்று, முடியாதவர்கள் உங்கள் இருக்கையிலே அமர்ந்து கொண்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்கள் எல்லாரையும் கண்மணி போல காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றிற்காக நன்றி. சம்பாதிக்கத்தக்க தந்த பலத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை இன்னும் அறியும்படிக்கு எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற இரக்கங்களுக்காக, மீட்பிற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாட இருக்கிற பாடல், ஆராதனை, அதே நேரத்தில் உம்முடைய வசனத்தின் பகுதி, காணிக்கையின் பகுதி எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து உங்கள் நாம உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆன்லைன் மூலமாக எங்களோட இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். நம்ம ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை நாம் துதிப்போம், அவரை நாம் உயர்த்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரலோக
ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா ஆமென். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நம் துதிகளை எடுக்க வேண்டும். அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம் ஆண்டவரை நாம் தொடர்ந்து துதிப்போம். எந்த நிலையிலும் நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். நம்ம நினைப்போம் ஒருவேளை நம்ம புயல்ல போற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை நம்ம பெரிய கஷ்டத்தின் மத்தியில் போற மாதிரி இருக்கலாம், நமக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டம் பெரிய மலை மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்ம கூடவே வருகிறார். ஆமென். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்ம மலையிலிருந்து விழுகிற மாதிரி இருந்தாலும் நம்மை தாங்குவார். ஆமென். நம்ம மலையை கடந்து போகும்போதும் எந்த சூழ்நிலை கடந்து போகும்போதும் நம்ம கூடவே இருப்பார். எந்த நிலையிலும் நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உன் விரல்கள் அழகு. நான் என்ன நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் என்ன நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிளை போல் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டு
அவர் சொல்லும் கணக்கு அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதா பெரும்பான்மை எனக்கு. ஆட ஊர் என்ன சொன்னாலும் பாரதின் நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. ஆட ஊர் என்ன சொன்னாலும் பாரதின் நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகர் இல்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எல்லாரும் சொல்லுவோமா? எந்த நிலையிலும் ஆண்டவரை நான் உம்மை ஆராதித்திடுவேன், முழு மனதோடு நான் ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். அல்லேலூயா. நம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். ஆமென். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆமென். நம்ம யாரா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம். ஆமென். எந்த சக்தியா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நாம் தொடர்ந்து நாம் துதிப்போம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை நாம் தொடர்ந்து துதிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று ஆண்டவர் நம்ம தொடர்ந்து நாம் துதிப்போம். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம கலங்க தேவையில்லை, நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர், நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கலங்க தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம், ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க நான் கலங்க மாட்டேன். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க
துதி ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி நம்முடைய ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி இருக்கிறார். அந்த நல்ல அன்பை நினைத்து காக்கும் கரங்கள், இதுவரைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை பாதுகாத்ததை நினைத்து கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளை பாதுகாக்கிறவர் அவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையினால, கிருபையினால, இரக்கத்தினால எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நம்முடைய தேசத்துல, உலகத்துல பல வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்முடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருந்தாலும் காக்கும் கரம் நம்முடைய இயேசப்பா, அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா. பல நிந்தனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் இதுவரைக்கும் நம்மளை, நம்ம பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தொழிலை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மாறாதவ, கிருபையுள்ளவ, எங்க வாழ்க்கையில என் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் பலனே உமக்கு ஆராதனை. எங்கள் இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் அறிந்து எங்களுக்கு எல்லா நன்மைகளை செய்பவரே உமக்கு ஆராதனையும் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசு. எல்லாரும் சொல்லுவோமா. எல்லா நேரத்திலையும் நம்புவே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கே காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கே காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி ஆலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி ஆலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை. எந்த சூழ்நிலையிலும் நம்புவே இயேசுவை. யார் கைவிட்டாலோ நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கைவிட்டால் உங்க வார்த்தை நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை
தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவர். என்னை தேற்றுபவரே உம்மை நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவர். என் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உம்மையே நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை அழைத்தாண்டவரே நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வேதத்துல நான் வாசிக்கும் பொழுது யோபு என்ற பக்தன் வாழ்க்கையில பல கஷ்டங்கள், அவமானங்கள், ஆண்டவருக்காக உண்மையாக ஒரு உத்தமனாக நேர்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்த மனிதர். ஆனால் சூழ்நிலையின் மூலமாக இழப்புகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள். ஆனாலும் நான் இயேசுவே நம்புவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, இந்த கொரோனா வைரஸ் காலத்துல பல சூழ்நிலைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில். ஆனாலும் உண்மையே எல்லா நேரத்திலையும் நான் நம்புவேன். எல்லாரும் சொல்லுவோம் அந்த ஆராதனை நிறைவான நேரத்துல இயேசுவே. எல்லா நேரத்திலையும் பல கஷ்டங்களும், போராட்டங்களும், நிந்தைகளும், அவமானங்களும், உபத்திரவங்களும் வந்தாலும் என்னை அழைத்த ஆண்டவரை நான் நம்புவேன். என்னை கைவிடாத தெய்வத்தையே நான் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் வாழ்க்கை பயணத்துல நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கஷ்டங்கள், இழப்புகள், நஷ்டங்கள் வந்தாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் ஜீவனை தந்தவரை நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் இருக்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் இருக்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனாலும் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், உதவி இல்லாவிட்டாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. மனிதர்கள் கைவிடலாம், நமக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் நம்மை மறந்து நம் கூட பேசாம இருக்கலாம். ஆனாலும் நம்மளை அழைத்த ஆண்டவரை எல்லா நேரத்திலையும் நான் நம்புவோம். அவர் நம்மளை காப்பாற்றுவார். பல சூழ்நிலைகள், உபத்திரவங்கள் வந்தாலும் வேதத்துல சீசர்கள் அந்த கடல் பயணத்துல பயங்கரமான காற்று போராட்டம், நம்பக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இல்லாத நேரத்திலேயும் கூட விசுவாசம் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. ஆனாலும் ஏசப்பா அந்த நேரத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்த அதே ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில கூட தடுமாற்ற நேரத்திலையும் கூட இயேசுவை, அவருடைய வார்த்தையை நான் நம்புவோம். பல சூழ்நிலை வித்தியாசமா இருந்தாலும் ஏசப்பா மாறாதவர், நம்முடைய அழைத்த ஆண்டவர், நம்மளை மாறாதவர், நம்மளை நடத்துவார். பரலோக பிதாவே, எல்லா நேரத்திலையும் உங்க வார்த்தையை நாங்கள் நம்புவதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. நீர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த வார்த்தை எல்லா நேரத்திலையும் நம்பி ஆண்டவரே விசுவாசத்துல உறுதியாக இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு தான் எங்களுடைய
இந்த சபை நிகழ்ச்சியிலே, சபை ஆராதனையிலே முதல் முறையாக பங்கெடுக்கிறவர்களை வரவேற்க விரும்புகிறோம். சிலர் பங்கெடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சபையில் காலையில் 3 ஆராதனைகள் இருக்கிறது. காலையில் 7 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று, மாலை 6:30 மணிக்கு. நீங்கள் எந்த சபைக்கும் செல்லாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து இந்த திருச்சபையினுடைய ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுக்கலாம். ஒருவேளை நேரலையிலே பார்க்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஜீசஸ் மிராக்கிள் சர்ச் கவுந்தப்பாடி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்முடைய நிகழ்வுகள் எல்லாமே லைவாக வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபை மக்கள் இந்த வாரத்திலே திருமண நாளை, பிறந்த நாளை காண இருக்கிறவர்களை நாங்கள் வாழ்த்த விரும்புகிறோம். இந்த வாரத்திலே திருமண நாளை காண இருக்கிறவர்கள், பிறந்த நாளை காண இருக்கிறவர்களை நாங்கள் வாழ்த்த விரும்புகிறோம். பிறந்த நாளை காண இருக்கிறவர்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 90 அதனுடைய 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிறந்த ஆண்டிலே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண இருக்கிறவர்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். அதே நேரத்திலே திருமண நாளை காணப்போகிறவருடைய வேத வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், திருமண நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இந்த திருமண ஆண்டிலே உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் கிரியையின் பலனை அனுபவிக்க போகிறீர்கள் என்று வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்க விரும்புகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி உங்கள் ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். அதே போல் திருமண நாளை காண இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்னீங்களே, நன்மை உண்டாகும், கிரியைகளுக்கு பலன் உண்டாகும் என்பதாக. அப்படி நன்மையும் பலனும் உண்டாக ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்து விட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் டே. இப்பொழுது காணிக்கை நேரம். காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய சர்ச் அக்கௌண்ட் நம்பர் வரும், அதை நீங்கள் பாருங்கள். நிஃப்ட் பண்ணலாம், கூகுள் பே, ஜிபே எதனாலும் சரி. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் இதில் படைக்கலாம். செக் கொடுக்க விரும்புகிறவங்க நம்ம சர்ச் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபித்து அந்த காணிக்கையை படைக்கலாம். அன்பின் பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே உமக்காக காணிக்கைகளை படைக்க இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் படைக்க இருக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக நன்றி. பொருத்தனை காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளாக, ஆண்டவரே மிஷினரி காணிக்கைகளாக, ஏழை எளிய மக்களுக்கு உதவுகிற காணிக்கைகளாக, சபை கட்டுமான பணி காணிக்கைகளாக, தசோம்பாக காணிக்கைகளாக, இப்படி என்னென்ன காணிக்கைகளை படைக்கிறார்களோ ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திரும்ப பன்மடங்கு தாரும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே நீங்கள் எங்களோடு இணைந்து பங்கு பெறவும், நேரலையிலே எங்களோடு இணைந்திருந்து ஆண்டவரை துதிக்கவும் பாடவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய சிந்தைக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல்
கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி அதை தொடர்ந்துள்ள 18 வசனங்கள். 2 Corinthians chapter 4 words 5 to 18 வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். உங்களை ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தே ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு வேத பகுதியை நான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது கடிதத்திலே உள்ள அனுபவங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் மிகவும் அற்புதமானவைகள். ஒவ்வொரு பட்டணத்திற்கும் சென்று தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அங்கே சபைகளை உருவாக்கி அதற்கான மூப்பர்களை, அதற்கான ஊழியர்களை நியமித்து அவர்கள் மூலம் மற்ற பகுதிகளுக்கு சுவிசேஷம் செல்லும்படி ஒரு சிறந்த முறைகளை, யுக்திகளை கையாண்டு அன்றைக்கு எருசலேம் துவக்கி இல்ரீக்கம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பறைசாற்றினவர் இந்த பவுலடிகளார். அவர் இந்த சபைக்கு தங்களுடைய அனுபவங்களை இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு 6 அனுபவங்கள் என்ற தலைப்பிலே இந்த வேதத்தில் இந்த வேத பகுதியில் இருந்து நான் உங்களோடு தொடர்ந்து பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. கொரிந்து சபை, கொரிந்து பட்டணம் மிகவும் அற்புதமான பட்டணம். பல வாணிபங்கள், பிஸ்னஸ் நிறைய நடந்த பகுதி. இங்கே துறைமுகங்கள் கூட இருந்தது. இங்கே சுமார் 7 லட்சம் மக்கள் வாழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே பலர் அடிமைகள். அங்கே பல நம்பிக்கையுடைய ஜனங்கள் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பகுதிக்கு பவுல் சென்று கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. குலோவேயால் என்ற வீட்டாரின் மூலமாக சில விஷயங்களை அறிந்து கொண்ட பவுல் அந்த சபைக்கு ஆலோசனையாக, புத்திமதிகளாக, சத்தியங்களாக சில விஷயங்களை அவர் எழுதுகிறார். இப்போ இந்த 2வது நிருபத்தின் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியிலே 3வது அதிகாரத்திலே 2 வகையான ஊழியங்களை பேசுகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். 4வது அதிகாரம் வரும் பொழுது அழிந்து போகிற ஊழியம், அழியாத நித்திய ஊழியம் அப்படி என்று சொல்லிவிட்டு 4வது அதிகாரம் 1 வசனத்திலே இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதினால் சோர்ந்து போகிறதில்லை என்று துவங்கி தங்களுடைய அனுபவங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். வசனம் 5வது வசனத்திலே நாங்கள் என்று துவங்கின பவுல் தங்களை வைத்து, தங்களுடைய அனுபவங்களை வைத்து அந்த சபைக்கு சில சத்தியங்களை எடுத்து கூறியதை இந்த பகுதி நமக்கு விளங்க பண்ணுகிறது. எனவே இன்றைக்கு 6 அனுபவங்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பொதுவாக அனுபவங்கள் என்பது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுபவங்களை தருகிறார். அதில் ஒரு கிரேட் என்னன்னா, எல்லாருக்கும் அனுபவம் தர்றாரு, ஆனால் ஒரே மாதிரி இல்லை. வித்தியாசமான, புதிதான அனுபவத்தின் ஊடூராக நம்மை நடத்தி அல்லது அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து
அந்த அனுபவத்தில் இருந்து பல விஷயங்களை அறிந்து கொள்ளவும், பல காரியங்களை தெரிந்து கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இதுவரைக்கும் கிருபை செய்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து 6 அனுபவங்கள். நம்பர் 1 ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது அந்த 6 அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஸ்க்ரீனில் கூட வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக விளக்கி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது அனுபவம் கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம். வசனம் 5வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்க முடியும். கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம். இரண்டாவது ஒரு அனுபவம் ஸ்திரப்படுகிற அனுபவம். மூன்றாவது ஒரு அனுபவம் கிறிஸ்துவை உடைய அனுபவம். நான்காவது ஒரு அனுபவம் விசுவாச ஆவியை உடைய அனுபவம். 5வது ஒரு அனுபவம் மறுரூப அனுபவம். நிறைவாக ஒரு அனுபவம் காணப்படாதவைகளை நோக்குகிற அனுபவம். மிகவும் அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மிகவும் அற்புதமான ஒரு அனுபவங்கள். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற அனைவருக்கும் அவசியம் என்பதையும் இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை எல்லாம் இல்லாமல் தங்களுடைய வாழ்விற்கு பிரயோஜனமில்லாத, கிறிஸ்தவத்தின் விசுவாச வாழ்விற்கு பிரயோஜனப்படாத சில அனுபவங்களை சிலர் விரும்புகிறார்கள். சிலர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளேயும் இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற அனுபவங்கள் எல்லாம் அவரோடு நெருங்க வைக்கிற, அவரோடு கிட்டி சேர வைக்கிற, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் இந்த பூமியிலே உங்கள் மூலமாக நிறைவேற்றப்படுவதற்காகவே சில அனுபவங்களை நமக்கு தருகிறார். சரி, இப்போ ஒன்றாக நாம் சிந்திக்க போகிறோம். முதல் குறிப்புக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Corinthians chapter 4 verse 5 வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். முதல் பவுல், நான் ஏற்கனவே சொன்னேன், 3வது அதிகாரத்தில் 2 விதமான ஊழியங்களை சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம். இது அதிக கனத்தை கொடுக்கிற ஊழியம், இது அழிந்து போகாத ஊழியம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறபடினால நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய முதல் அனுபவத்தை சொல்றாரு. ஏற்கனவே நான் சொன்னேன், கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பவுல் ஒரு காலகட்டத்திலே சவுலாக இருந்தார். அவர் வளர்க்கப்பட்டது, பயிற்றுவிக்கப்பட்டது, தெரிந்து கொண்டது, கற்றுக்கொண்டது, செயலாற்றினது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கத்திற்கு, இந்த கிறிஸ்துவுக்கு எதிரானவைகள். மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன், அதுவும்
பக்தி வைராக்கியமாயிருந்தேன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். வெகு பக்தி வைராக்கியமாயிருந்ததா. ஆனா ஆண்டவர் அவரை ஒரு நாட்களிலே சந்திக்கிறார். தாமதமின்றி கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிறார். தாமதமின்றி கிறிஸ்துவை அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த மிஷனரி ஜேர்னியில பல பகுதிகளுக்கு சென்று சிறப்பாக ஊழியத்தை செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சிந்திக்கணும். அப்ப முதல் பவுலுடைய அனுபவம் இந்த பகுதியில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு எவ்வளவு இருக்கு? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நல்லா அறிவிச்சேன். எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நான் சொன்னேன். ஆனா இப்போ நான் செய்யறதில்ல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க இந்த விஷயத்தை முழு வேதாகமத்தின் வாயிலாக அல்லது புதிய ஏற்பாட்டின் வாயிலாக கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் சில வசனங்களை உங்களுக்கு ஆதாரமாக நான் காட்டுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ ஊழியக்காரர்கள் என்றும் நாங்கள் அறிவிச்சிட்டு இருக்கிறோம், பிரசங்கிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 40 நாளளவும் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து பரமேறும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறார். அவர் கடைசியா சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை கிரேட் கமாண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பிரதான கட்டளை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதனுடைய 19, 20 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 28 வேர்ட்ஸ் 19 and 20 வாசி கேட்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக இந்த உலக மக்களுக்காக செய்து முடித்த அந்த நல்ல செய்தியை நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டளை, ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் இயேசு பரமேறும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு போறார். தன்னை பின்பற்றின சீடர்களை மட்டும் இல்லை, தன்னை ஃபாலோ பண்ணின எல்லாருக்கும் பரமேறும் பொழுது எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு போறார். நீங்கள் புறப்பட்டு போய். அப்போ சபையிலே உள்ள அத்தனை திருச்சபை மக்களும் அத்தனை விசுவாச மக்களும் அறிந்திருக்க வேண்டும், நான் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். ஏன் அறிவிக்க வேண்டும்? இன்றைக்கு தேவையுள்ள மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள்.
பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். வேதனையோடு, கண்ணீரோடு, நம்பிக்கை இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பிரச்சனைகளோடு, தேவைகளோடு இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் ஒரு வேதனை நிறைந்த, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழலை இப்ப நீங்களாம் பார்த்துட்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் பேசி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு தேவையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்க, நல்ல வழியை காட்ட, நல்ல செய்தியை சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் மிக குறைவாயிருக்கிறார். எனவேதான் பவுல் முதல் அவர் நாங்கள் என்று சொன்ன விஷயம், நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவை பறைசாற்றுகிற அனுபவம், கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம் நமக்குள் எப்படி இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதே பவுல் தன்னை குறித்து 1 கொரிந்தியர் 9:16 அப்போஸ்தலனாகிய பவுல் இதே நிருபத்தில் 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அதே போல நீங்க அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். பெந்தைகோஸ்தே நாளில மட்டுமல்ல, எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த க்ஷணமே பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நமக்குள் வாசம் பண்ணி விடுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா நடக்கணும். எருசலேமில் மட்டும் இல்லை, யூதேயாவில் மட்டும் இல்லை. எருசலேம்னா லோக்கல், ஜூடேயானா நியர்பை, சமாரியா அடுத்த வட்டம், பூமியின் கடைசி பரியந்தமும், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும், உலகத்தில் உள்ள அத்தனை எல்லைகளில் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோமா? கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு அனுபவம். நீங்க ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறீங்க, எவ்வளவோ விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்களே ஒரு சாட்சி. அட்லீஸ்ட் தேவையுள்ளவர்களுக்காகிலும் நீங்க அறிவிங்க. கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம் இனி வரக்கூடிய நாட்களிலே நமக்கு அவசியம், அதிக அவசியம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதான் ஒருத்தர் இப்படி சொன்னார், நம்ம நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறோம். நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கு. அந்த நாளில் ஆண்டவர் நம்மள்கிட்ட முதல் கேள்வியே இதுதான் கேட்பார், நான் உனக்கு எவ்வளவோ விடுதலையை தந்து, எவ்வளவோ காரியங்களை உனக்கு நான் செஞ்சு, உன்னை உன் இனத்திலிருந்து முதலாவது தெரிந்து கொண்டேனே, உன் கிராமத்திலிருந்து முதலாவது தெரிந்து கொண்டேனே, உன் சந்ததியிலிருந்து முதலாவது தெரிந்து கொண்டேனே, நீ எனக்காக எதையாகிலும் செய்தியாப்பா மகனே? எத்தனை பேருக்கு என்னை பற்றி நீ அறிவிச்ச?
உன்னுடைய பக்கத்தில் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு சிந்தனையை உன் மனசில் தந்தனை அவங்களுக்கெல்லாம் நீ அறிவிச்சியா அப்படின்னு ஆண்டவர் கேட்பாராம். இன்னும் சிலர் நம்புகிறாங்க, அங்கே கிரீடம் வச்சிருக்கிறாராம். நம்ம எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறோமோ, எத்தனை ஆத்துமாக்களுக்கு சொல்லி அந்த அளவுக்கு அந்த முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை தர்றார். ஏன்னா அந்த ஆத்மா வெளியேற பெற்றது, வெளியேற பெற்றது. அதனால கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சிந்தையோடு அப்படிப்பட்ட செயல்களோடு வைராக்கியமாக இருந்தாங்க. இப்போ அது எப்படி டைவர்ட் ஆயிட்டு அப்படின்னா, சுயநலம். எனக்கு எங்கே நேரம், என் வேலையை பார்க்குறக்கே நேரம் இல்லை, எனக்கு தொழில் இருக்குது அதிலே நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு குடும்பம் இருக்குது அதிலே நான் பிஸியாக இருக்கேன். இப்படி சிலர். இன்னும் சிலர், நம்ம போய் என்னத்தை போய் சொல்கிறது, நம்ம சொல்லி யாரு கேட்க போகிறோம், அதெல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்க, பாஸ்டர்ஸ், அவங்களாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு பேசிட்டு சுயநலத்தோடு கரசனை இல்லாமல் தேவையுள்ளவர்களுக்கு அறிவிக்காமல் நாம் இருப்பது கஷ்டமான ஒன்று. சாலமோன் இப்படி சொல்றாரு, மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அப்படியானால் நம்மேல் விழுந்த கடமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் வந்தது. அந்த சபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாம் சிதறி போனாங்க பல இடத்துக்கு. ஆனால் ஒரு விஷயம் நடந்தது, என்ன தெரியுமா? சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். சமரியாவிலே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். மாயவத்தைக்காரன் பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் தெரியுமா? சிதறி போனவர்கள் போன இடத்துல, ஐயோ இப்படி எனக்கு உபத்திரம் வந்துட்டே, மிகுந்த உபத்திரம் வந்துட்டே, ஆண்டவரை நம்பினதுனால இவ்வளோ கஷ்டப்படுறேனே, சொந்த ஊரை விட்டு வந்துட்டேனே, சொந்த வீடை விட்டு வந்துட்டேனே, வேலையை விட்டு வந்துட்டேனே, இனி என்ன பண்ணுவேன், அப்படியெல்லாம் புலம்பலை. இம்மைக்காக அவங்க யோசிக்கலை, மாறாக கிறிஸ்துவை அறிவித்தார்கள். கிறிஸ்துவை அறிவித்தார். சிலர்லாம் எனக்கே கஷ்டம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்தால் நான் தைரியமாக சொல்ல முடியும், இப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்றது? நீங்கள் அப்போஸ்தலர் 8:1-4 வசனத்தை படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். மிகுந்த உபத்திரவம், மிகுந்த துன்பம், ஆனாலும் அறிவித்தார். ஆமென். அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு இரட்சிப்புண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. பவுல் சொல்றாரு, கிரேக்க தத்துவ ஞானிகள் நிறைந்த ஒரு பட்டணத்தில் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இன்னைக்கு சிலர்லாம் ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. வேதத்தின்படி சொல்கிறேன்,
கிறிஸ்து இயேசுவை அறிவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அப்படி இருந்தது. ஆதி சபை எருசலேமில் உள்ள சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது. பல மிஷனரிகளுடைய சுய சரிதையை வாசித்து பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சென்ற மனிதர்களையே சாப்பிடுகிற அந்த ஜனங்கள் நடுவிலே சென்று அவர் கிறிஸ்துவை அறிவித்ததினாலே நடந்த மாற்றங்கள், நடந்த விஷயங்கள் ரொம்ப பிரமிக்கக்கூடியது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம் எவ்வளவு இருக்கிறது? கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இரண்டாவது ஒரு அனுபவம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், அதிலே உள்ள 8வது வசனம் துவக்கி 9வது 8 and 9. 2 Corinthians chapter 4 words 8 and 9 வாசி கேட்போம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இல்லை 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 என்று சொல்றார். இதுலயும் நாங்கள் இந்த ஆரம்பிக்கிறார். வசனம் 5 ஒரு குறிப்பு சொன்னேன், நாங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம். இங்கேயும் நாங்கள்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம். எல்லாம் சொல்லுங்க, ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சிலருக்கு ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம் குறைவாக இருக்கிறது. ஒரு நெருக்கம் என்று வரும் பொழுது துவண்டு போய் சோர்ந்து போகிற ஒரு நிலை உண்டாகிறது. கலக்கம் என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையிலே வரும் பொழுது ஏதோ ஒரு செய்தியின் மூலமாகவோ, இழப்பின் மூலமாகவோ, சூழ்நிலையின் மூலமாகவோ, பிசாசுகளின் மூலமாகவோ, மனிதன் மூலமாக ஒரு கலக்கம் என்று வரும் பொழுது இந்த ஸ்திரத்தன்மை இல்லாதபடியினாலே என்னாகி விடுகிறதுன்னா மனசு விட்டுறாங்க பலர். அந்த கலக்கத்தை தாங்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், மாறாக அந்த கலக்கத்திலே துவண்டு போகிற ஒரு நிலைப்பாடு உண்டாகிறதை சிலருக்குள்ளே நாம் பார்க்க முடியும். அப்புறம் சிலர்லாம் ஏமாத்திடுவாங்க. திடீர்னு சிலரை நம்பியிருப்பாங்க, திடீர்னு கைவிட்டுருவாங்க. சிலருக்கு பின்னாடி போவாங்க, திடீர்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி கைவிடப்படுகிற ஒரு நிலை வரும் பொழுது அவ்வளோதான், பீஸ் போயிடும். ஆனால் பவுல் பாருங்க, இந்த பகுதியிலே தங்களை குறித்து சொல்றாரு, நாங்களோ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. அப்புறம் சொல்றாரு, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதுக்கு பேர் தான் ஸ்திரமா இருக்கிற அனுபவம். பி ஸ்ட்ராங்கா, அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டியா, ஒரு ஸ்டெபிளா அப்படியே இருக்கிறது. ஸ்ட்ராங்கா, ஸ்திரமா இருக்கிற ஒரு அனுபவம். இனி வரக்கூடிய நாட்களிலே சபைக்குள்ளே இருக்கிற விசுவாச மக்களுக்கு, ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஸ்திரப்பட்டிருக்கிற ஸ்திரத்தன்மை அவசியம். இந்த அனுபவம் வேணும் நமக்கு.
சும்மா ஒரு சின்ன வார்த்தைக்கே கலங்குற, ஒரு சின்ன செயலுக்கே துவண்டு போகிற, ஒரு சின்ன எதிர்ப்புக்கே பயப்படுகிற, ஒரு சின்ன விஷயத்திற்கே கலங்குகிற, இதெல்லாம் இனி நமக்கு வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம் உனக்கு நான் தரப்போறேன். ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம் உனக்கு தேவை. நீ ஸ்திரமடைய வேண்டும் என்று பல்வேறு அனுபவங்களை உனக்குள்ளே நான் தந்திருக்கிறேன். சில மனிதரை தூசிக்க வைக்கிறாரா? நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துறதுக்காக. சிலரை இல்லாத பொல்லாத சொல்ல வைக்கிறாரா அல்லது சொல்றாங்களா? ஒரு புறம் அவங்க ஏன் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு புறத்துல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அதான் ஃபாதர் கூட பாடியிருக்காரு, நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினா, சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டினா, எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா, எந்த இயேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம் இரண்டாவது ஒரு அனுபவம், ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 Thessalonians chapter 3 verse 3 வாசி கேட்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நல்ல கவனிக்கணும் இந்த வசனத்தை. கடைசியாக சகோதரரே என்று பவுல் இந்த சபைக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லிக் கொண்டு வருகிறார் சில விஷயத்தை. அப்போ 3வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அப்போ நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர். நம்ம இருதயத்தை அவர்தான் ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய தன்மையை அவர்தான் ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய மனோபாவத்தை அவர்தான் ஸ்திரப்படுத்துகிறார். நம்முடைய A to Z வரைக்கும் உள்ள எல்லாவற்றையும் அவர்தான் ஸ்திரப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஏன்னா தீமை நின்று விலக்கும்படி ஸ்திரப்படுத்துகிறவர். ஆமென். ஆமென். இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை அவர் உண்டு பண்ண போகிறார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். சங்கீதக்காரன் இவனமாக சொல்லுகிறார். சங்கீதம் 7 அதனுடைய 9வது வசனம். சங்கீதம் 7:9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். கூஸ் என்ற ஒரு மனிதனுடைய வார்த்தைகளினுடைய நிமித்தம் அவர் ஒரு மாதிரி பேசிடுறார். அப்போ தாவீது கர்த்தரை நோக்கி ஒரு சாங்ஸ் பாடுறார். அந்த சாங்ஸ் பேரு சிகாயோன் அப்படிங்கிற பேர். எல்லாம் சொல்லுங்க, சிகாயோன். சிகாயோன். அந்த பாடல்ல தான் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார்.
9வது வசனத்திற்கு நீங்கள் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. சில வேளையிலே நீதிமான்களாய் இருக்கிற நாம், தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அனுபவத்திலே பாடியிருக்கிறபடி சில மனிதனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் ஸ்திரத்தன்மை இழந்து விடுகிறோம். என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பற்றி இப்படி பலர்கிட்ட போய் பரப்பி விட்டாங்களே தப்பு தப்பா, நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லையே, எனக்கு கேவலமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எப்படி நான் முகத்தை மற்றவங்க மூஞ்சில் நான் முழிக்கிறது, எப்படி நான் வெளியில் தலை காட்டுறது, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வசனத்தின்படி சொல்கிறேன், நீதிமானாயிருக்கிற உன்னை ஸ்திரப்படுத்த நல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஸ்திரப்படுத்துகிறார். உண்மையில்லவ அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இங்க நீதிமானை ஸ்திரப்படுத்துவார். எப்போ சில மனிதர்கள் எதிராக சில வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் ஸ்திரத்தன்மை இழந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா, அப்போ நம்மை ஸ்திரப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறா. அல்லேலூயா. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலே உள்ள 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 10 இவனமாக சொல்லுகிறது, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். அடுத்த வசனம், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களுக்கான வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே. இதுல ஒரு விஷயத்தை பவுல் பாருங்க சபைக்கு சொல்றாரு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரங்கள் அவருக்குள்ள இருக்கு. அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது உண்மையாகவே நம்ம ஸ்திரம் அடைஞ்சிருவோம். ஏன்னா அவர் நமக்குள்ள வந்துட்டாவே, அவர் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே, வந்துட்டாவே அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, ரட்சிக்கப்படாட்டி வரமாட்டார், ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள வந்துடுவார். வாசம் பண்ணுகிறதுனாலேன்னு ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். சிலர்லாம் ஜோமன்னாதான் வர்றாரு, துதிச்சாதான் வர்றாரு, அதுவும் துதியின் உச்சக்கட்டத்துக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீமா போனாதான் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு இருக்கிறார். அப்போ அந்த ஸ்திரப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆண்டவர் வரங்களை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. வரங்களை தந்திருக்கிறார். நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார் என்றால், நல்லா நீங்க கவனிக்கணும், நாம் ஸ்திரப்படுவதற்காகவே வரங்களையும் வச்சிருக்கிறார். ஒருவேளை சில பாதிப்புகள், சில தளர்வுகள், சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், தாங்கொன்னா விஷயங்கள் வரும் பொழுது நாம் ஸ்திரத்தன்மை இழப்பது போல் இருந்தாலும் அந்த அந்த ஆவியானவருடைய வரங்கள், அந்த வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்குள் வளர்வதற்கு, மீண்டும் அந்த ஸ்திரத்தன்மைக்கு வந்து நிற்பதற்கு அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உனக்கு உண்டான வரத்தை குறித்து நான் அசதியாக இராதப்பா, அதை அனல் மூட்டி விடும்படி விரும்புகிறேன். அனல் மூட்டி விடு, அப்பதான் அந்த ஸ்திரத்தன்மை உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இரண்டாவது ஒரு அனுபவம் ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஸ்திரத்தன்மை இல்லாமல்,
ஸ்திரத்தன்மை குறைந்து போன நிலையில இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அந்த ஸ்திரத்தன்மையை தந்து அந்த ஸ்திரத்தன்மையின் ஒரு அனுபவத்தோடு வாழ்வதற்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமென். ஏனென்றால் அவருக்கு தெரியும் நம்ம ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தா சில விஷயத்துல ஏமாந்துருவோம், சில வேளையில மனசு விட்டுருவோம், சில வேளையில தொய்ந்து போயிடுவோம். அதனால தான் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். இதையே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய பொதுவான நிருபத்திலே 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவனமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசி கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கையை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். ஆமென். இந்த உலகத்துல கொஞ்ச காலம் நம்ம பாடம் அனுபவிக்க போறோம். கொஞ்ச காலம் சில போராட்டம், சோதனை, வேதனை எல்லாம் இருக்கதான் போகுது, இருந்துட்டும் இருக்கு. நீங்க அதுக்கெல்லாம் துவண்டு போயிடக்கூடாது, அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இயேசு கூட சொல்லியிருக்காரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஏன் இந்த வசனத்தை அவர் சொல்லணும்? யோசித்து பாருங்க. அந்த அதிகாரத்துல தான் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனா உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தின் முடிவிலே பேசுறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இங்கே பேதுரு அப்போஸ்தலனும் அந்த விஷயத்தை சொல்றாரு பாருங்க. நீங்க கொஞ்ச காலம் பாடம் அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே விடுறவர் அல்ல. நீ இதுல இப்படியே இருப்பா, இந்த நிந்தனையில் இப்படியே இரு, இந்த கஷ்டத்துல இப்படியே இரு, இந்த அவமானத்துல இப்படியே வாழு அப்படின்னு விடுறவர் அல்ல. அந்த சூழ்நிலையில் என்ன பண்றாருன்னா நம்மை சீர்படுத்துகிறவர், அது மாத்திரமல்ல ஸ்திரப்படுத்துகிறவர், அது மாத்திரமல்ல பலப்படுத்துகிறவர், அது மாத்திரமல்ல நிலைநிறுத்துகிறவராயிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவர் நமது ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் அஞ்ச தேவையில்லை. ஆமென். ஆமென். எனவேதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. ஏன் சொன்னாரு? ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் கொடிய நாட்கள். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு வேதத்தின் வாயிலாக நாம் தியானிக்கும் பொழுது அல்லது பார்க்கும் பொழுது நமக்கே சிலதெல்லாம் புலப்படும். நீங்க ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தோடு வாழ ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறவர், தம்முடைய ஜனங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னபடி கொஞ்ச காலம் பாடம் அனுபவிக்கிற அவருடைய சபையாயிருக்கிற நம்ம சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். நல்ல தேவனாயிருக்கிறார். அதனாலதான் அவர் நல்லவர்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் அவரை போல வேற ஒருவரும் இல்லைன்னு சொல்றோம். நீங்க பொதுவா இந்த ஸ்திரத்தன்மை
அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் அதிகமாக இல்லாமல் போயிடும். இது வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம், சயின்டிஃபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். நடைமுறையாக அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம், ஒரு நிந்தனை, ஒரு வேதனை, ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் வரும் பொழுது உடனே பாதிக்கப்படுறது நம்முடைய இருதயம்தான். சிலர்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொன்ன வார்த்தை என் இருதயத்தை சுக்குநூறா உடைச்சிட்டுங்க. அவங்க பேசின விதம் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டு, அவங்க என்னை நடத்தின விதம், என்னை ட்ரீட் பண்ணது, என்னை அவமானப்படுத்தினது என் இருதயமே நின்று போற மாதிரி ஆயிட்டுங்க. ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கணும். சங்கீதம் 31:24. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப எந்த பகுதி ஸ்திரமில்லாமல் போகிறதோ, இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கர்த்தருக்கு காத்திருந்தா போதும். அவரே என்ன செய்யறாருன்னா, நம்முடைய ஸ்திரமில்லாத இருதயத்தை ஸ்திரமில்லாத நேரத்திலே ஸ்திரப்படுத்தவர் ஆயத்தமாயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஒருவேளை இருதயத்திலே நொறுக்கப்பட்ட அனுபவம், இருதயத்திலே காயப்பட்ட ஒரு அனுபவம், இருதயத்திலே தொய்ந்து போன ஒரு அனுபவம், இருதயம் வியாகுலப்படுகிற ஒரு அனுபவம், வேதனைப்படுகிற துக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த போகிறார். இதுவரைக்கும் உங்களுடைய இருதயத்திலே காணப்பட்ட அந்த ஸ்திரமில்லாத அந்த தன்மைகள் மாறி உங்கள் இருதயம் ஸ்திரப்படுவதற்கு அவருடைய வல்லமையை அனுப்ப போகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். இன்னைக்கு சிலருக்கெல்லாம் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எவ்வளவு வருஷம் விசுவாசியா இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்திரம், ஸ்ட்ராங், அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு. லேசா ஒரு விஷயத்தை சக விசுவாசிகளை யாராவது சொல்லிட்டா கூட தாங்க முடியும். தன் கணவன் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கோபமாகவோ அல்லது அவங்க செய்கிற தவறை நேரடியாகவோ சுட்டி காட்டினா கூட சிலருக்கு தாங்க முடியல. உடனே ஓன்னு அழுதுறது. சில குடும்பத்தில் பிள்ளைகள், சில குடும்பத்தில் மனைவி தன் கணவனை ஏதாவது சொன்னா அவரால் தாங்க முடியாது. உடனே அப்செட் ஆயிடுவார், உடனே டென்ஷன் ஆயிடுவார். அதான் உலகத்தில் ஒரு மனுஷன் சொல்லியிருக்காரு என்னன்னா, எதையும் தாங்குற இதயம் வேண்டுமா? எதையும் தாங்குற இதயம் யார்கிட்டையும் இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியும். கையை உயர்த்தி விட ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இன்னைக்கு ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாகும் தீர்க்கன் கூட இந்த சிதறடிக்கிறவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நமக்குள்ள வந்தா, நாகும் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அதை கொஞ்சம் கூர்ந்து வாசித்தீங்கன்னா புரியும். வாசி கேட்போம். புக் ஆஃப் நாகும் சாப்டர் 2 verse 1. நாகும் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எதிராளி கூட பாத்தீங்கன்னா சிதறடிக்கும்படி அவன் வரும்போது நமக்கு இருக்கிற பலன் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவர் தந்திருக்கிற அந்த பலன், அதை ஸ்திரமா வச்சிருந்தாவே போதும், அவன் ஓடி போயிடுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா.
அதுல 4 விஷயம் சொல்றாரு. கடைசியா சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். உன் பலனை ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வல்லமையின் பலத்தை, ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையின் பலத்தை, ஆண்டவர் தந்திருக்கிற ஆவியின் பலத்தை நீ என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. எல்லாம் சொல்லுங்க, ஸ்திரப்படுத்து. ஸ்திரப்படுத்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்திரப்படுத்து. ஸ்திரப்படுத்து. எதை? பலனை ஸ்திரப்படுத்து. ஏன் ஜெபம் பண்றோம்? நம்முடைய பலன் ஸ்திரப்படணும். ஏன் தியானிக்கிறோம்? நம்முடைய பலன் ஸ்திரப்படணும். ஏன் ஆவியில் ஜெபம் பண்ணணும்? நம்முடைய பலன் ஸ்திரப்படணும். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? அவர் மகிமைப்படுறாரு. ஆனால் இன்னொரு புறத்தில் ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்ட்ராங், அந்த பலன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. பார்த்தீங்களா? பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் பாடுங்க. உன் பலத்தை ஸ்திரப்படுத்து. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இதெல்லாம் வரவே வராது. சிதறடிக்கிறவன் நமக்குள்ள வர முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில ஸ்திரப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் இந்த விஷயத்துல குறைவா இருக்குன்னா, இன்றைக்கு உங்கள் பலனை ஸ்திரப்படுத்தி, ஆமென், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்து உங்களை நடத்துவாரா? ஆமென். சிதறடிக்கிறவன் ஒருவேளை வந்து உங்களை அடிக்கடி களங்கப்படுத்தி, அடிக்கடி உங்களுக்குள்ளே வந்து வேதனைப்படுத்தி, திரும்ப திரும்ப வேதனைப்படுத்தி, திரும்ப திரும்ப உங்களை விழத்தள்ளி, திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே பாதிப்புகளை கொடுத்து, இதுவரைக்கும் நீங்க பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி நீ ஆனதுனால தொய்ந்து போயிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலனை ஸ்திரப்படுத்து. அவன் உன்னை விட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. அதே நீங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே 21வது வசனம் ஈவனமாக சொல்லுகிறது. புக் ஆஃப் 2 Corinthians சாப்டர் 1 verse 21 வாசி கேட்போம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, பவுல் வந்து இதுவும் அவருடைய ஊழியத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. உங்களுடனே எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, சிலருடைய தவறான நம்பிக்கை அல்லது எண்ணங்கள் எப்படின்னா, ஊழியக்காரங்க அவங்க, அதனால அவங்க ஸ்திரமா இருப்பாங்க. நம்மளாம் விசுவாசிங்க. இன்னும் சிலர்லாம் அவங்களாம் ரொம்ப ஜோம் பண்றவங்க, நல்லா ஜோம் பண்றவங்க, அதனால அவங்க ஸ்திரமா இருப்பாங்க. நம்மளாம் அப்படி அந்த மாதிரி. இந்த வசனத்தை நீ கூர்ந்து படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஸ்திரப்படுத்துறது வந்து ஊழியக்காரனை தனியா, ஜெபிக்கிறவனை தனியா அப்படி இல்லை, எல்லாரையும் அவர் ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரையும் முதல் நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். இந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறனால தான் இன்னும் சிலர்லாம் ஸ்திரமடைய முடியல. ஆனால் வேத வசனத்தின்படி சொல்றேன், உங்களோடு எங்களையும் ஸ்திரப்படுத்தி அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. உங்களை இன்னைக்கு நல்ல ஸ்திரப்படுத்த ஆண்டவர் ரெடியா இருக்காரு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஸ்திரப்படுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்து தொடர்ந்து உங்களை வரும் நாட்களிலே அவருடைய நாம மகிமைக்காக, ஆமென், நீங்க இருக்கிற இடத்துல ஸ்திரத்தோடு வாழ்ந்து எல்லா எதிர் வல்லமைகளையும் எல்லா மனிதனுடைய காரியங்களையும் முறியடிக்கும்படி ஒரு புது பலத்தை, ஒரு ஸ்திரத்தை இந்த நாளிலே உங்களுக்கு தந்து உங்களை நடத்தவர் ரெடியா இருக்கார். ஆமென்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் இந்த 16வது அதிகாரத்தில் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 16 அதிலே 5வது வசனத்திலே ஈவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இந்த வசனம் உபத்திரவத்திலே சபை ஸ்திரப்பட்ட காரியங்களை குறித்து குறிப்பிடுகிற வசனம். நீங்க 16வது அதிகாரத்திலே அதனாலே அப்படின்னா ஒரு சில நியமனங்களை, ஒரு சில விஷயங்களை சபையில் வைக்கிறாங்க. சரியா? ஆமாம். ஏன்னா நீங்கள் 15 கடைசி, அதுக்கப்புறம் 16 முதல் பகுதி அப்படியே உள்ள வசனத்தை அப்படியே நீங்கள் பெற்றுட்டு அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலர்களாலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ ஸ்திரப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கை கொள்ளணும். எதை கை கொள்ளணும்? சட்டங்களை கை கொள்ளணும். என்ன சட்டம்? வேதாகமத்தில் நமக்கு சில சட்டங்கள் எல்லாம் இருக்கு. சட்ட திட்டங்கள். ஒரு வாலிபனுக்கு சட்டத்திட்டம் இருக்கு, குடும்பஸ்தர்களுக்கு சட்டத்திட்டம் இருக்கு, பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சட்டத்திட்டம் இருக்கு. நான் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்கிற எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதை கை கொண்டாவே நம்ம ஸ்திரப்பட்டுரும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த சட்டத்திட்டத்தை கை கொண்டால் ஸ்திரப்படுவேன். ஆமேன். ஆமேன். இன்னைக்கு ஏன் ரொம்ப வருஷம் ஆனவங்களுக்கு கூட ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னா இந்த கை கொள்றதுல கோளாறு சில இருக்கு. வெறும் மாம்சத்துல ஸ்திரத்தன்மையெல்லாம் வராது. இதெல்லாம் ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேணும். ஆண்டவர் ஸ்திரப்படுத்தணும். அவருடைய வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்தும். இந்த பகுதியின்படி பார்த்தா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்களை நம்ம கை கொண்டாவே ஸ்திரப்பட்டுருவோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவத்துக்காக நிறைவாக காட்ட விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்றாரு. வாசி கேட்போம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். ஆமென். பவுல் பாருங்க, இந்த சபைக்கு ஆக்சுவலாக ஆண்டவருடைய வருகை, அவருடைய சமூகத்தில் சேர்க்கப்படுவது, இதெல்லாம் குறித்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். சொல்லிட்டு வரும்போது நிறைவு பகுதியில் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தை தேற்றி உங்கள் எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம இருதயம் ஸ்திரப்படணும். நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? ஸ்திரப்படணும். அப்படின்னா நல்ல வசனம் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும். அவருடைய வசனம் நம்மை ஸ்திரப்படுத்தக்கூடியது. எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஆமென். அதனால தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் வசனத்தை நல்லா கேட்கணும், நல்லா தியானிக்கணும், நல்லா ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கணும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும், காரியங்கள் எப்படி நடந்தேறினாலும்
அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக எதை மட்டும் பார்க்கணும்? வசனத்தை மட்டும் பார்க்கணும், வசனத்தை மட்டும் பற்றி கொள்ளணும். அந்த வசனம் நம்மை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 6 அனுபவத்தில் 2 அனுபவத்தை நம்ம தியானித்தோம். முதல் அனுபவம் கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம். 2வது அனுபவம் ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். உங்கள் இருக்கையில், உங்கள் வீடுகளில் எழுந்து நிற்கும்படி முடிஞ்சவங்க எழுந்து நிற்கலாம். இல்லைன்னா அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஒரு வசனத்தை கர்த்தர் ஒரு வேத பகுதியிலிருந்து நம்மோடு கூட பேசினார். உங்களுடைய அனுபவம் இப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி இல்லாட்டி இன்றைக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு நீங்கள் தரப்போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துவை அறிவிக்கிற அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஸ்திரப்பட்டிருக்கிற அனுபவம் இந்த நாட்களிலே அதிக 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 முக்கியமாக இருக்கிறது. வாஞ்சை உள்ளவர்கள், விருப்பமுள்ளவர்கள், நான் ஸ்திரப்படணும், நான் இன்னும் ஸ்திரப்படணும், அந்த அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறவங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு காத்திருக்கிறவர்களுடைய இருதயம் ஸ்திரப்படும், சட்ட திட்டங்களை கைக்கொள்கிறவர்கள் ஸ்திரப்படுவார்கள், அவருடைய வசனத்தை பற்றி கொள்றவர்கள் ஸ்திரப்படுவார்கள். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மனம் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம்லாம் எனக்கு தேவைப்பா. இந்த அனுபவம் குறைஞ்சு போச்சு, இந்த அனுபவம் இல்லாமலே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் ஸ்திரப்படுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும். உம்மை அறிவிக்கிற ஒரு அனுபவம் உடையவனா நான் வாழ எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இன்றைக்கு 6 அனுபவங்களை எங்களோடு நீர் பேச சித்தம் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அதில் 2 அனுபவங்களை நாங்கள் தியானிக்க உதவி செஞ்சீங்களே, அதற்காக நன்றி. இந்த அனுபவத்தின் வாயிலாக, இந்த அனுபவத்தை கேட்ட நாங்கள் இந்த அனுபவத்தை உடையவர்களாக வாழ்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமைகளை கொண்டு வர கிருபை தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், கிருபை பெருக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த நல்ல ஆராதனையிலே பங்கெடுத்த நம் அனைவரோடும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தவும் அவருடைய கிருபை தங்கி தாபரித்திருப்பதாக. ஆமென், ஆமென். May God bless you.